கடுகு சேர்த்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்த்துட்டு மிளகாய் வத்தல் பார்த்தீங்கன்னா 2 மிளகாய் வத்தல் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் காரம் வந்து எவ்வளோ வேணுமோ தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. துவரம்பருப்பு வந்து 1 ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஒரு 3/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே நல்லா அதை கரண்டியால் கிளறி விட்டுருங்க. என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து நான் வத்த குழம்புக்கு இன்றைக்கி சேர்க்குறேன். அந்த கத்திரிக்காய் வந்து சேர்த்துட்டு அதை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து குழம்பு வந்து புளி தண்ணி நனைச்சி வச்சுருக்கேன். அதில் இந்த நம்ம வதக்கி வச்ச எல்லா சாமானையும் அதில் சேர்த்துட்டு மஞ்சப்பொடி வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2.5 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம அந்த சட்டியில் கூட பார்த்திங்கன்னா நம்ம வேறு ஏதாச்சும் டக்குன்னு வேறு ஏதாவது அடுத்து வேறு ஏதாவது பொரியல் செய்யணுன்னா அப்படியே கூட நம்ம